அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு உச்சபலம் பெறும் சுக்கிரன் கடகராசிக்கு இனி யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் 2 அற்புதமான மாற்றங்களை சுக்கிரனின் உச்ச பயிற்சியானது ஏற்படுத்தி கொடுக்கிறது. முதலாவதாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுகிறாருங்க சுக்கிரன். அது மட்டுமல்லாது சுக்கிரன் உச்சம் பெற்று 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் அமர்கிறார். இப்படி அற்புதமான 2 மாற்றங்களை சுக்கிரன் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது தற்போது 29ஆம் தேதியிலிருந்து உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன் சுமார் 4 மாதங்கள் உச்சபலம் பெற்று நேர்கதியிலும் வக்ரகதியிலும் பின்னோக்கி நகர்ந்து மிக அற்புதமான மாற்றத்தை உச்ச நிவர்த்தி பெறுவதற்கு முன்னதாக அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க கடகராசிக்காரர்களுக்கு. ஏனென்றால் 9ஆம் இடத்தில் உச்சம் பெறுவதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் திகழ்கிறார். எனவே அவர் உச்சம் பெறுவது ஒரு வகையில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் தனது பார்வையில் ராசியின் அதிபதியான சந்திரனை பகை கிரகமாக பார்த்தாலும் ராசிக்கு சற்று தாராளமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய 9இல் உச்சம் பெறுகிறார். எனவே கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் அதிரடியான பல மாற்றங்களை இனிதாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவை விலகுவதோடு நல்ல வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல மாற்றங்களை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார். அப்படிப்பட்ட சுக்கிரன் ராசிக்கு மிகவும் வலுவாக 4 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். சுகாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் உச்சம் பெறுவது ஒரு வகையில் மிக சிறப்பான வரவேற்கத்தக்க நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் இனி யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமான நல்ல மாற்றங்களை உறுதியாகவும் நிறைவாகவும் சந்திக்கக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது. அதிலும் குறிப்பாக கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் மிக வலுவாக இயற்கை சுபகிரகமாக பார்க்கப்படுகிறார். ராசியின் அதிபதியான சந்திரன் எப்படி இயற்கை சுபகிரகமோ அதே போன்று இயற்கை சுபகிரகமாகவும் பாவகிரக சேர்க்கையால் அபசு பலன்களை எப்படி ஏற்படுத்துகிறாரோ ராசியின் அதிபதியான சந்திரன் அதே போன்று சுக்கிரனும் அபசு பலன்களை கொடுக்கக்கூடியவராக பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் பொதுவாகவே ஒருவருடைய ஜாதக அமைப்பில் 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான 9ஆம் இடத்தில் தற்போது மிகவும் வலுவாக அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. எனவேதான் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான உச்சபட்ச வளர்ச்சியும் இனி யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்கள் நினைக்கக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை காரியங்களும் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல யோகம் நிறைவாக உண்டு. பொதுவாகவே சுக்கிரன் அபரிவிதமான நன்மைகளை இது போன்ற இடங்களில் அள்ளி கொடுக்கும் போது ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அதிலும் 9இல் உச்சம் பெற்று சப்தம பார்வையை 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தில் வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் பார்க்கிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அதிரடியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு நிறைவாக 9ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் தடைதாமதம் இல்லாமல் நிறைவேற்றிக் கொள்வதோடு பெயர் புகழை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய பணிகளில் நிறைவான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அற்புதமாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் யோகமும் நிறைவாக அமையும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் கடகராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே இந்த வேலையை சரியாக கடகராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் சுகாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரனினுடைய பார்வை மிக வலுவாக வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் பதிகிறது. ராகுவுடன் இணைந்து வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. அங்கு மோட்சக்காரகரான கேதுவும் வலுவாக அமர்ந்திருக்கிறார். எனவே எதிர்மறையான எண்ணங்கள் கடிவாளம் இடப்படும். அனைத்து வகையான பல எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்து முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடும். இனி யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாக கடகராசிக்காரர்களுக்கு அவை வெற்றி நிறைந்தவையாக அமையும். ஏனென்றால் சுக்கிரன் உச்சம் பெற்று
வலம் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் சனியும் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுகிறார். எனவே மிக சிறப்பான நல்ல மாறுதலும் வளர்ச்சிக்கான மிக அற்புதமான யோகமும் இந்த வேளையில் நிறைவாக கடகராசிக்காரர்களை தேடி வரப்போகிறது. எனவே மிக பெரிய அளவிலான தடை தாமதங்கள் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் எந்தவிதமான தடையும் இன்றி தேடி வரும். திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் யோகமும் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகளை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை மேற்கொள்வதற்கான நல்ல யோகம் உறுதியாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக உத்தியோகம், தொழில் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சுக்கிரன். ஏனென்றால் சுக்கிரன் உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சந்திரனின் சமகிரகமாக இருக்கக்கூடிய சனியும் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுகிறார். எனவே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் இனி யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பாக உங்களை தேடி வருங்க. உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் நல்ல முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பை வலுவாக அள்ளி கொடுக்க போகிறது. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவை விலகுவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் காரிய தடைகளை தொடர்ந்து சந்தித்து வரக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அவை முற்றிலும் விலகும். கடகராசிக்கார பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சுக்கிரன் 9 உச்சத்திலும் குரு லாபஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாகவும் சஞ்சரிப்பது கடகராசிக்கார பெண்மணிகளுக்கு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் உறுதியாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எதை மேற்கொண்டாலும் அதில் நல்ல வளர்ச்சியும் இனி யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்கார பெண்மணிகளுக்கு அனைத்தும் சிறப்பாக கைகூடும். மேலும் இந்த வேளையில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை நாயகன் என்று அழைக்கப்படுகிறார் சுக்கிரன். அவர் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பெயர் புகழ்களை தாமாகவே உங்களை தேடி வரக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் மிகப்பெரிய அளவில் திருப்திகரமாகவும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் அற்புதமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகிறது. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் மிக சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாக நுணுக்கமாக திட்டமிட்டு செயல்படுங்கள். மிக பெரிய அளவில் நல்ல வெற்றி வாய்ப்பு இனி யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களை தேடி வரும். எனவே சுக்கிரனின் உச்சம் என்பது மிக பெரிய அளவில் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பை உறுதியாக கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிமையும் மகிழ்ச்சியும் நிச்சயம் நிறைவாக இனி யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமாக அமையும்.